ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோனாலுடைய பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். மோனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா 90ஸ்லலாம் வந்து ரொம்ப ஹிட்டான படம் கொடுத்தவங்க, ரொம்ப லீடிங்கில் இருந்த ஒரு ஆக்ட்ரஸ், சிம்ரனுடைய சிஸ்டர். அவங்கள பற்றி தான் வந்து இந்த பயோகிராஃபியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய இறப்பு இப்போ வரைக்குமே வந்து மர்மமாக தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து அவங்களுடைய மரணம் பற்றின குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை சிம்ரனின் தங்கையான மோனல் கடந்த 2001ஆம் ஆண்டு வெளியான பார்வை ஒன்றே போதுமே படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார். அதன் பிறகு விஜயின் பத்ரி உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார். கடந்த 2002ஆம் ஆண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது தற்கொலைக்கு காரணம் காதல் விவகாரம் என்று கூறப்படுகிறது. மேலும் தன்னுடன் நடித்த நடிகர் குணாலை மோனல் காதலித்து வந்ததாகவும் அது தோல்வியில் முடிந்ததால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. ஆனால் உண்மையில் மோனால் டான்ஸ் மாஸ்டர் கலாவின் சகோதரர் பிரசன்னாவை தான் காதலித்தாராம். மோனாலை காதலித்தது அவருடன் பழகிய பிரசன்னா திடீரென்று அவரை கழட்டிவிட்டதால் தான் மோனால் தற்கொலை செய்து கொண்டதாக சிம்ரன் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக டான்ஸ் மாஸ்டர் கலா, பிரசன்னா ஆகியோரிடம் போலீஸ் விசாரணை மேற்கொண்டது. பிறகு அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மோனலின் மரணம் சர்ச்சை விஸ்வரூபம் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்கொலை செய்து கொண்ட மோனல் தனது மரணத்திற்கு காரணமானவர்கள் பற்றி டைரியில் எழுதி வைத்துள்ளாராம். ஆனால் அந்த டைரியை டான்ஸ் மாஸ்டர் கலாவின் தூண்டுதலால் நடிகை மும்தாஜ் மோனல் வீட்டில் இருந்து எடுத்து சென்று விட்டதாக சிம்ரன் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். மேலும் இதற்கான ஆதாரங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. மோனல் இருப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு சினிமா பிரபலம் ஒருவரிடம் போனில் பேசியிருக்கிறார். அதற்கான ஆதாரமும் போலீசாரிடம் கிடைத்திருப்பதால் மோனல் மரணத்திற்கு காரணமானவர்கள் தற்போது போலீசிடம் வசமாக சிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லை, சிம்ரன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் மோனலை பற்றி நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க எடுத்த டிசிஷன் வந்து ரொம்பவே தப்பு, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எப்பவுமே வந்து அவங்க சிஸ்டரை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. நம்ம திரை உலகமும் வந்து மிஸ் பண்ணியிருக்கு. வேறு பயோகிராஃபியோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.